SBI Life Smart Platina Plus பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கேரண்டீட் இன்கம் கிடைக்கவும் அண்ட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணவும் இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் SBI Life. இந்த பாலிசியோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலிக்கு பாலிசி பீரியட் அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அண்ட் 2 இன்கம் பிளான்லேருந்து சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது அண்ட் ரெகுலர் ஃபிக்ஸட் இன்கம் ஈச் மந்த் பேமெண்ட் பீரியடில் நீங்கள் வாங்கிக்கலாம் கேரண்டீட் இன்கம் பெனிஃபிட்டாக. அண்ட் பாலிசி டேர்ம் எண்டில் 110% ஆஃப் யோர் ரிட்டர்னை திருப்பி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, லைக் பே அவுட் பீரியடை சூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இன்கம் பே அவுட் பீரியடோட ஃப்ரீக்வன்சியை மாடிஃபை பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்கம் பெனிஃபிட் ஃப்ரீக்வன்சிக்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷனுமே லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்கம் பிளான் ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைஃப் இன்கம் ஆப்ஷன், கேரண்டீட் இன்கம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்கம் இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி இல்லை மந்த்லி பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதில் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 2 இன்கம் பிளான் ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு உங்கள் ஆனுவல் ப்ரீமியமோட 110% தான் பாலிசி டேர்ம் எண்டில் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. சர்வைவல் பெனிஃபிட்டுமே நீங்கள் 2 ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ரெகுலர் இன்கமாக பே அவுட் பீரியடில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். டெத் பெனிஃபிட்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாலிசி ப்ரோஷரை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் இந்த இன்கம் பே அவுட்டோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா லேட்டர் ஸ்டேஜில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அண்ட் பாலிசி ஹோல்டர் ஒரு தடவை தான் இதை சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மோட டேட் ஆஃப் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வித்தின் 9 monthsக்குள்ள. அண்ட் பாலிசி டேர்ம் எண்டில் உங்களால் லைஃப் கவர் வாங்கிக்க முடியும் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பே அவுட் பீரியடோட சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அண்ட் 50% ஆஃப் த சரண்டர் வேல்யூவை லோன் அமௌண்ட்டாக உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ். இது GSEC ரேட்டோட கிரேட்டர் தென் 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த ஃப்ரீ லுக் பீரியட்க்கு அப்புறமா பாலிசியை சரண்டர் பண்ணணும்னா நீங்கள் செகண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் கட்டினக்கு அப்புறமா சரண்டர் பண்ணிக்கலாம். இது ப்ரோஸ். கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஆப்ஷன் பிளானில் நீங்கள் சப்போஸ் ஒன் டைம் இப்போ லைஃப் இன்கம் இல்லை கேரண்டீட் இன்கம் ஆப்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் இதில் வர இன்கம் பே அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ஒன். இது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு இன்க்ரீசிங் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணும்போது இது ஒரு கிரேட் ட்ராபேக்காக இருக்கும். இன்னொன்று சம் அஷூர்ட் ஒரு ஃபேமிலியோட நீட்ஸ் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் ஆப்சன்ஸில் இது சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த சம் அஷூர்ட் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருந்தாலுமே 2 ஆஸ்பெக்ட்லையுமே இது அந்தளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தெரியலை. அண்ட் ஒன்லி 2 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் லோன் இல்லை இந்த பாலிசியை சரண்டரே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸையும் நம்ம மைண்டில் வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் 2 இன்கம் ஆப்ஷனுமே அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் இன்கம் ஆப்ஷனை அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் ரவீன் ஒரு பாலிசி ஹோல்டர், ஒரு 35-year-old இன்ஜினியர் இந்த பாலிசியோட லைஃப் இன்கம் ஆப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். அவர் பர் ஆனம் 10 இயர்ஸ்க்கு 1 lakh ப்ரீமியம் கட்டுறாரு. பே அவுட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 years. பாலிசி டேர்ம் 26 years. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது 12th பாலிசி டேர்ம் ஆன்வர்ட்ஸ் அவருக்கு ரெகுலர் இன்கம் 93,790 rupees பர் ஆனம் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா அவர் பர் ஆனம் கட்டின ப்ரீமியம் பேமெண்ட்டோட 93.79% தான் திருப்பி கொடுக்குறாங்க. அட் த எண்ட் ஆஃப் 26th year அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் 11 lakhs கிடைக்குது. இது வரைக்கும் டோட்டலாக அவர் கட்டின ப்ரீமியமோட 110%. ஸோ சப்போஸ் பாலிசி டேர்மில் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியறதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டார்னா அப்போ நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டாக ஹையஸ்ட் சம் அஷூர்ட் கிடைக்கும். ஸோ இந்த பாலிசி அனலைஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஒரு லாங் டேர்மாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் இது அந்த அளவு கன்வின்சிங்காக கொடுக்கல. இதே மிஸ்டர் ரவி கேரண்டீட் இன்கம் ஆப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா சேம் லைஃப் இன்கம் ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் அவரோட ஆனுவல் ப்ரீமியம் அவர் கட்டினதோட 91.03% தான் ரெகுலர் இன்கமாக ரிசீவ் பண்ணுவார். சப்போஸ் பே அவுட் டேர்ம் முன்னாடியே அவர் பாஸ் அவே ஆயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா, அதாவது ஒரு 7th yearன்னு வச்சுப்போம், அப்போ நாமினிக்கு 11 lakhs சம் அஷூர்ட் கிடைக்கும். இதே பே அவுட் டேர்ம் டியூரிங்கில் அவர் பாசிவ் ஆயிட்டானா அப்போ நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டாக 12,77,218 rupees. ஆனால் அதே நேரத்தில் ரெகுலர் இன்கம் 91,003
30 rupees கிடைக்கும். இந்த பிளான் சப்போஸ் அன்பிரசன்டட் டெத் பாலிசி ஹோல்டருக்கு நடக்குதுன்றப்ப கொஞ்சம் பெட்டரா தெரியலாம். ஏன்னா நாமினிக்கு இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த ஆப்ஷன்ல போத் டெத் பெனிஃபிட் அண்ட் ரெகுலர் இன்கம் ரிசீவ் பண்றதுக்கு. பட் இந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சு இந்த இன்சூரன்ஸ் பிளானை 26 இயர்ஸ்க்காக நம்ம வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாமா? இந்த பிளான் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரீச் பண்ண ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுமா? வாங்க மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ல ஸ்ட்ராட்டஜியில நம்ம கம்பேர் பண்ணி இந்த பிளானோட அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம். ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில நம்ம ஒரு தனித்தனியாக தான் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். அதாவது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட் ரெண்டுத்தையுமே செப்பரேட்டா வச்சு இன்வெஸ்ட் பண்றோம். இன்சூரன்ஸ்க்கு நம்ம ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சம் அஷ்யூர்ட் 11 lakhs, பாலிசி டேர்ம் 26 years, பிரீமியம் பேயிங் டேர்ம் 10 years, annualized premium 12,600 rupees. ஸோ மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி SBI லைஃபோட சிமிலராக தான் இருக்கு ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஸோ இங்கே ஆனுவல் ப்ரீமியம் நம்ம 12,600 தான் கட்டுறதுனால SBI லைஃப்ல 1 lakh கிட்ட நம்ம கட்டணும். ஸோ அந்த 1 lakh பட்ஜெட் வச்சே நம்ம எஃபிஷியண்டாக எப்படி ப்ரீமியம் அலோகேட் பண்ணுறது பார்த்தோம்னா இங்கே 12,600ல மிச்சமாகிறது 87,400 rupees. இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம ELSS மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ELSS மியூச்சுவல் ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். ஆனால் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இதோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 to 10 years, அதாவது இந்த பாலிசியில் நம்ம எப்படி லாங் டேர்ம் 26 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு 7-10 இயர்ஸ்க்கு மேலே தாண்டி ELSSல இன்வெஸ்ட் பண்ணாலுமே சில கேசஸில் அதோட ஆவரேஜ் 12% ரிட்டர்னையே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி கூட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பெட்டர் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ELSS மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 12% ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித் மாடரேட் ரிஸ்க். அண்ட் டென்யூர் பார்த்தீங்கன்னா 10 years. இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து 87,400 rupees. ஸோ இதோட IRR இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8.01% வருது. ஆஃப்டர் 12 years இந்த பாலிசி இந்த ELSS மியூச்சுவல் ஃபண்டோட மெச்சூரிட்டி வேல்யூ 21.54 lakhs. இது ப்ரீ டாக்ஸ் வேல்யூ. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்ளை பண்ணக்கு அப்புறமா போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 20.10 lakhs வருது. ஸோ உங்களுக்கு ELSSோட டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்காகவே ஒரு செப்பரேட் டேப்லர் காலம் நம்ம ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்க ரெஃபரன்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா அதை பார்க்கலாம். இந்த அமௌண்ட்டை தான் தென் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு இயர்லி 7% per annum guaranteed returns வந்து ஈல்ட் பண்ணுதோ அதில் நம்ம திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆனுவல் வித்ட்ராவல் நம்ம எடுக்கலாம், சிமிலர் டு SBI லைஃப் பாலிசி. ஸோ ஆஃப்டர் ரெகுலர் ஆனுவல் வித்ட்ராவல் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி IRR தான் 8.01%. இதே ஆனுவல் வித்ட்ராவலை நீங்கள் ரிஃப்ரெயின் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் டியூ டு காம்பவுண்டிங். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம SBI லைஃபோட கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியுது. SBI லைஃப்பில் வந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் FDயில் இருக்க ரிட்டர்னை விட ரொம்ப கம்மி. இது ஹார்ட்லி பீட்ஸ் இன்ஃப்ளேஷன் ரேட். அதில் கன்வின்சிங் ரிட்டர்ன்ஸே அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜுமே கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் பாலிசியை வந்து அதே சம் அஷ்யூர்டுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியமில் வாங்கலாம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ELSS வேணா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னா நீங்கள் PPFல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் அ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். அதில் இயர்லி கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கம்பேர்ட் டு SBI லைஃப் அதிகமாக தான் கொடுக்குது. அண்ட் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெட்டர் அடிக்குவேட் கார்பஸ் பில்ட் பண்ணுறதுக்குமே ஒரு பெட்டர் லிக்விடிட்டி ரெண்டு ஆப்ஷனுமே அதில் நம்மளுக்கு நல்லா கிடைக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? SBI லைஃப் ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது பேங்க் FDயோட கம்மியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கிறது ஃபர்தர் இதோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு லாங் டேர்ம் டைம் ஹாரிசானுக்காக இந்த பாலிசியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னும் கொடுக்காது, உங்களுக்கு வெல்த் க்ரோ பண்ணவும் ஹெல்ப் பண்ணாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக இன்சூரன்ஸ் பாலிசியாக இருந்தாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே இது பெனிஃபிஷியலாக இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லா ஒரு கவரேஜ் வேணும், இன்சூரன்ஸும் ஒரு நல்ல கவரேஜில் வேணும், அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா லாங் டேர்மில் நீங்கள் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் காம்பினேஷனாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் PPF, இல்லை ரிஸ்க் எடுக்கணும்னா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ELSS, இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியனை இந்த பாலிசியை பற்றி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் Quora, Twitter, Facebook இதில் மட்டும் படித்து டிசைட் பண்ணாதீங்க. எப்போவுமே இட்ஸ் வைஸ் டு டேக் த அட்வைஸ் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர். அவங்க உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் வில் ஹெல்ப் யூ நேவிகேட் த சிச்சுவேஷன் பெட்டர். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.